ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இது பாசிட்டிவ் கமெண்டா யாரு சொல்றாங்களோ அவங்க இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பை அச்சுறுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும், அது தனி மனிதனாகவோ கட்சியாகவோ தலைவராகவோ யாராக இருந்தாலும் அதை அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். வெளிநாடினுடைய சதி மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிறது சாதாரண மனிதனான எனக்கு புரியாது. ஆனால் நம்ம ரிபப்ளிக் சேனல்ல அர்னாப் கோசாமி அவர்கள் ஆதாரத்தோட சொல்றாரு, யுஎஸ் உடைய எம்பசில 17ஆம் தேதியே இத பத்தி பேசி இருக்கிறாங்க, அங்க உள்ள டீப் ஸ்டேட் சைட்ல இருந்து இப்படி ஒரு விஷயங்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல வெளிநாட்டினுடைய கை இருக்கு அப்படிங்கறத எந்த காலத்திலயும் மறுக்கவே முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். நீ துண்டாடுறதுக்கு உள்ள சக்தியோட கூட சேர்ந்துக்கிட்டு அங்க போய் நின்று ராகுல் காந்தி நிக்கிறாரு, பிரியங்கா காந்தி நிக்கிறாங்க, 1000 ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கெஜ்ரிவால் நிக்கிறாரு, அவன்கிட்ட இருந்து வெளில வந்த அப்ஜித் எங்க போனா? இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, அவன் எங்க இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்போ இது எவ்வளவு பெரிய நாட்டை துண்டாடுறதுக்குள்ள சதி இங்க நடக்குது. அதற்கு இந்த அரசியல் கட்சிகள், இங்க இருக்கக்கூடிய கனிமொழி உள்ள இருந்து அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாக்கணும். முதலமைச்சர் சொல்றாரு இதுக்கு கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்துறது தான் ஒரே வழின்னு. அதை உங்க கூட இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் சொல்லணும். அத மாநில பட்டியல்ல இருந்து எடுத்து அங்க எடுத்துட்டு போனது யாரு? கன்கரண்ட் லிஸ்டுக்கு எடுத்துட்டு போனது யாரு? இதே காங்கிரஸ் தானே. பார்த்திருப்பீங்க, அறிவுன்னு நினைக்கிற ஒரு ராப் சிங்கர்னு சொன்னாங்க. அவன் ஒரு தனியா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போராடினானா, அவனை உடனே முதலமைச்சர் கூப்பிட்டு பேசினாரா. இதெல்லாம் நடக்க கூடாத விஷயம். அப்படி நடந்தது அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தடி எடுத்தவெல்லாம் தண்டால்ன்ற காரன்ற மாதிரி ஆயிடும். இதுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இடம் கொடுக்க கூடாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில பொருளாதார பிரிவு அமைப்பாளர் திரு கல்வியாளர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். டெல்லியில தொடங்கிய அந்த போராட்டமானது இப்ப தமிழ்நாடு வரைக்குமே ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், இங்க தமிழ்நாட்டுல நீட் நீட் பண்ணியே ஆகணும், நீட்டை பேன் பண்ணணும்னு ஒரு புதிய ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அவங்க இங்க ஃபேர் நீட் கேட்கிறாங்க. ஒரு பக்கம் போராடினாலும் கூட ஏன் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது? குறிப்பாக இந்த சிஜேபியை பற்றிய புரிதல், ஒரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட், இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் கமெண்ட். எதற்காக இப்படி ஒரு சூழ்நிலையில பார்லிமெண்ட் கூடக்கூடிய ஒரு தருவாயில இப்படி ஒரு போராட்டம்? இது சரியான முறைதானா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இது பாசிட்டிவ் கமெண்டா யாரு சொல்றாங்களோ அவங்க இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பை அச்சுறுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும், அது தனி மனிதனாகவோ கட்சியாகவோ தலைவராகவோ யாராக இருந்தாலும் அதை அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். இந்த சிஜேபி அப்படிங்கறத எந்த விதத்திலையும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நீங்க ரொம்ப சரியா குறிப்பிட்டீங்க. நாடாளுமன்றம் ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் கூடும் பொழுது ஏதாவது இது மாதிரி ஒரு பிரச்சனைய தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் நமக்கு வெளியில இருந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்திருக்கோம். டூல் கிட்டெல்லாம் இயக்கினதை பார்த்திருக்கிறோம். இது நம்ம சொல்லலைங்க, வெளிநாடினுடைய சதி மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிறது சாதாரண மனிதனான எனக்கு புரியாது. ஆனால் நம்ம ரிபப்ளிக் சேனல்ல அர்னாப் கோசாமி அவர்கள் ஆதாரத்தோட சொல்றாரு, யுஎஸ் உடைய எம்பசில 17ஆம் தேதியே இத பத்தி பேசி இருக்கிறாங்க, அங்க உள்ள டீப் ஸ்டேட் சைட்ல இருந்து இப்படி ஒரு விஷயங்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல வெளிநாட்டினுடைய கை இருக்கு அப்படிங்கறத எந்த காலத்திலயும் மறுக்கவே முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அங்க இருந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே இந்த நீட் அரசியல் அப்படிங்கிறது என்னைக்கு வந்ததோ அதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீட் இந்த வருஷம் இந்த கசிவுக்கு பிறகு ஏற்பட்ட 2வது டெஸ்ட்ல வரலாறு காணாத அளவிற்கு நீட் தேர்வுல மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து அந்த தேர்ச்சியுடைய தகுதி மதிப்பெண் இருக்குல்ல, அதுவே 2017ல
இருந்ததுல இருந்து 82 மதிப்பெண்கள் அதிகமாக கூடிய அளவிற்கு மாணவர்கள் மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எந்த நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உதயநிதி அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு, ட்வீட் போடுறாரு, வந்து ஒடுக்கப்பட்ட கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இழைக்கப்படும் நீட் அநீதிங்கிறது தான் நாங்க முதல்லயே சொன்னோன்ட்டு. ஆனால் அந்த மாணவர்கள் எந்த பட்டியலின மாணவர்களுக்காக, பழங்குடியின மாணவர்களுக்காக நீங்க போராடுறேன்னு சொல்றீங்களோ அந்த மாணவர்களுடைய பங்களிப்பும் அவர்களுடைய தேர்ச்சி விகிதமும் 63%, எஸ்டி வந்து 56%, கடந்த 10 ஆண்டுகள்ல அதிகரிச்சிருக்குது அப்படிங்கறத ரிப்போர்ட் பேசுது. அரசியல்வாதி பொய் பேசுவான், ரிப்போர்ட் பொய் பேசாது. ஏன்னா நீங்க அப்ளிகேஷன்ல நீங்க என்ன ஜாதி குறிப்பிடுறீங்களோ அதுதான். நான் வந்து உங்க ஜாதியை மாத்த முடியாது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லி இங்க மிகப்பெரிய அரசியல் நடக்குது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். டெல்லியில ஆரம்பிக்கும் போது நீட் அப்படின்னாங்க, அதற்கு பிறகு நாங்க வந்து பாகிஸ்தான்ல என்ன நடக்கும்னு நீங்க பாருங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னதை நீங்க அந்த வீடியோ கிளிப்பிங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோடி அவர்களை வந்து கன் வச்சு சுட்டு தள்ளினாதான் இது சரியாகும்னு ஒருத்தங்க பேசுறாங்க. ஆர்டிகிள் 370 திரும்ப வரணும்னு ஒருத்தங்க பேசுறாங்க. அப்படி ஒன்னொன்னா போயிட்டே இருக்கு. உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இன்னும் ஒரு படி அதிகமாக போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள்ல பாதி பேர் ஸ்டூடெண்டே இல்ல அப்படிங்கறத அவங்க இன்டர்வியூ அத்தனை பேர் எடுத்து போடுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க கிட்ட சிபிஎஸ்இ நீ என்னமா படிக்கிற, சரி நீட்டுக்கு தானே போராடுறீங்க, நீட்டோட எக்ஸ்பேன்ஷன் சொல்லு தெரியாது. சரி நீட்டோட எக்ஸ்பேன்ஷன் தெரிய வேண்டாம், சிபிஎஸ்இக்கு எக்ஸ்பேன்ஷன் சொல்லுன்னா தெரியல. அப்போ நீங்கெல்லாம் நீட்டுக்கு எதிராக போராடுறீங்க. நீட்டுக்கு எழுதுற பிள்ளைகள் ஒரு பக்கம் அழகா எழுதி நிறைய மதிப்பெண்கள் எடுத்து அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த நாட்டுல இது அந்நியர்களுடைய சதி, இந்த தேசத்தை துண்டாட நினைக்கிறவங்களோட சதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இதை விட வேற என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மேம் இவ்வளவு நம்ம சொல்லியுமே இங்க தமிழ்நாட்டுல இப்ப இந்த போராட கிளம்பி இருக்காங்க. இத காவல்துறை வந்து இல்ல நீங்க போராடக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட தமிழ்நாட்டுல இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு கேள்வி கேட்க, ஜனநாயகம் முக்கியமா ஜனநாயகன் படம் முக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் ஒருவேளை தெளிவா இருக்காங்களோ, எதுக்கு போராடணுமோ நாங்க அதுக்கு தான் போராடுவோம், தேவையில்லாததுக்கெல்லாம் போராட மாட்டோம்ன்றது ஒருவேளை தெளிவா இருக்காங்களோ, அதனாலதான் பெயரோட தமிழ்நாட்டுல இது பிரதிபலிக்கலையோ? அப்படியெல்லாம் இல்ல. இதை பத்தி கொஞ்சம் இருக்கத ஆரம்பிக்கதான் செய்யுது. நீங்க பார்த்திருப்பீங்க, மாநில கல்லூரி மாணவர்கள் நினைக்கிறேன் நேத்து விசிகாவினுடைய கட்சியினுடைய மாணவர் அணி, அப்புறம் நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆபீஸ்க்கு முன்னாடி அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நீங்க அடக்காகிட்ட நீங்க சிஏஏ வந்தப்போ சொன்னாங்க சென்னையின் ஷாஹின்பாக் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை குறிப்பிட்டு அங்க போராடினாங்கன்னு சொன்னாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சிஏஏ வந்த பிறகு யாராவது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டுல இருந்து போகக்கூடிய சூழல் வந்துதா? அப்படி ஒரு சூழலாவது ஏற்பட்டுதான் நீங்க பாருங்க. அப்போ அது எப்படி பொய்யோ அதே மாதிரிதான் இது. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் மிக கேவலமான ஒரு அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 2010 மாவோயிஸ்டுகள் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பூதாகாரமாக்கி ரோட்ல வந்து போராடுறாங்க. உள்துறை அமைச்சராக சிதம்பரம் இருக்கிறாரு. சிதம்பரத்தை நீங்க பதவி விலகணும்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய ஒரு எல்லா சைட்ல இருந்தும் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க நீக்குறாங்க. இன்னைக்கு எந்த மோடியை எதிர்த்து நீங்க வந்து மோடியை எதிர்க்கிறதா நினைச்சிட்டு இந்த நாட்டை துண்டாடுறவங்களுக்கு துணை போறீங்களோ, அன்னைக்கு அந்த பிஜேபி கட்சி சொல்லுச்சு நீங்க பதவி விலக கூடாது, உள்துறை அமைச்சராக ப சிதம்பரம் நீடிக்க வேண்டும். இப்ப நீங்க பதவி விலகுனீங்கன்னா மாவோயிஸ்டுகளுக்கு நீங்க வெற்றி பெற்றதாகும், அவர்களுடைய சொன்னதை நீங்க கேட்டதாகும், நாங்க சப்போர்ட் பண்றோம், நீ பதவி விலக கூடாதுன்னு சொன்னாங்க. அங்க இருக்குங்க தேசபக்தி, அங்க இருக்குங்க நாட்டு நலன். நீ துண்டாடுறதுக்கு உள்ள சக்தியோட கூட சேர்ந்துகிட்டு அங்க போய் நின்று ராகுல் காந்தி நிக்கிறாரு, பிரியங்கா காந்தி நிக்கிறாங்க, 1000 ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கெஜ்ரிவால் நிக்கிறாரு, அவன்கிட்ட இருந்து வெளில வந்த அப்ஜித் எங்க போனா? இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, அவன் எங்க இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்போ இது எவ்வளவு பெரிய நாட்டை துண்டாடுறதுக்குள்ள சதி இங்க நடக்குது. அதற்கு இந்த அரசியல் கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய கனிமொழி உள்ள இருந்து அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாக்கணும். முதலமைச்சர் சொல்றாரு இதுக்கு வந்து கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்துறதுதான் ஒரே வழின்னு. அதை உங்க கூட இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் சொல்லணும். அத மாநில பட்டியல்ல இருந்து எடுத்து அங்க எடுத்துட்டு போனது யாரு? கன்கரண்ட் லிஸ்டுக்கு எடுத்துட்டு போனது யாரு? இதே காங்கிரஸ் தானே.
காங்கிரஸ்ல இருந்து உங்களால காவிரியையும் வாங்க முடியல, கன்கரண்ட் லிஸ்டையும் வாங்க முடியல. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து அவங்களுக்கு ராஜ்யசபா பதவி கொடுப்பீங்க. அங்க இருந்து ஒருத்தர் ரமேஷ் சென்னிதலா வந்து உங்களை பார்த்துட்டு போறாரு. இப்படி உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடக்கிற விஷயங்கள் நடக்குதே தவிர மக்கள் நலன் நடக்கல. நீங்க பார்த்திருப்பீங்க, அறிவுன்னு நினைக்கிற ஒரு ரேப் சிங்கர்னு சொன்னாங்க. அவன் ஒரு தனியா வந்து தலைமைச் செயலத்துக்கு முன்னாடி போராடினானா, அவனை உடனே வந்து முதலமைச்சர் கூப்பிட்டு பேசினாரா. இதெல்லாம் நடக்க கூடாத விஷயம். அப்படி நடந்தது அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தடி எடுத்தவெல்லாம் தண்டால்ன்ற காரன்ற மாதிரி ஆயிடும். இதுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போராடினான்னு அவனே வந்து பார்த்தாங்கல்ல, TK கலான்னு ஒரு அம்மா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து இவரோட பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. நான் வந்து அவரை வாழ்த்தணும்னு சொல்லி வந்தவங்கள போலீஸ்காரங்க வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்துட்டீங்க, உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப அனுப்புறாங்க. அந்த அம்மா வருத்தமா பேட்டி கொடுத்துட்டு போகுது. ஆனா ஒரு போராட்டக்காரனை நீங்க உடனே கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க. அப்போ எதுக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்றது நமக்கு மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஜனநாயகம்னு பேசுறீங்க, இங்க நடக்கிறது ஃபுல்லா சர்வாதிகாரமும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செயல்படுத்துவேன்ற ரீதியில தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பாக அந்த டெல்லி போராட்டத்துல அவங்களுக்கான சாப்பாடு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மெரினால போராடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கட்டு அந்த மாதிரி தான் வந்து, இங்க பாத்தீங்கன்னா பர்கரு, பீஸா, என்னென்னமோ உயர்தர உணவுகள் எல்லாம் வந்து சேருது. இதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒருத்தர் எல்லாம் கேட்கிறாரு, இது யார் உங்கள்ட்ட கொடுக்குறா அப்படின்னா, கொடுக்குறாங்க. எதுக்கு இங்க வந்தீங்க? கொடுக்குறாங்க, சாப்பிட வந்தோம். சோ இந்த மாதிரி அந்த கூட்டத்தை பெரிய அளவுல பார்க்க வந்தது, இந்த சாப்பாடு வாங்க வந்தவங்க அந்த சாப்பாடு வாங்குறதுக்குன்னு சில பேர் கூட்டமா வந்திருக்காங்க. அங்க அப்ப இந்த நீட்டுக்காக நீங்க சொன்னது போல நீட்டுக்கு எக்ஸ்பிளேஷன் கேட்டா சொல்ல தெரியல, எதுக்காக வந்து நிக்கிறீங்க கேட்டா தெரியல, எதுக்கு என்ன குறை இருக்கு நீட்ல கேட்டா சொல்ல தெரியல. இந்த கூட்டமானது அப்ப திட்டமிட்டு கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் தானா? திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம் தான். நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த வருஷம் பஞ்சாப்ல இருந்து வந்து விவசாயிகள் போராடினாங்கன்னாங்க. எந்த விவசாயிங்க ஒரு வருஷம் வந்து வயலுக்கே போகாம நல்லா உட்காந்து கேரவேன் போட்டு உட்காந்து குளிருக்கு வந்து அவ்வளோ அழகா எல்லா விஷயங்களும் செஞ்சு ஒரு இடத்துல உட்காந்து போராட முடியும்? சாப்பாடு அவங்களுக்கு எங்க இருந்து வரும்? இன்னைக்கு நீங்க சாப்பாடு கேக்குறீங்கல்ல, அதையே தான் அன்னைக்கும் நம்ம கேட்டோம். அப்போ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்குதுன்றத பாக்குறோம். இதுல நம்ம இன்னொரு விஷயம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சரி நீங்க வந்து வினாத்தாள் கசிவுக்கு தான் அதற்காக தான் நீங்க தர்மேந்திர பிரதான சொல்றீங்க அப்படின்னா, சொல்றதுக்கு முன்னாடி இப்படி பாக்கணும்ல, உங்க முன்னாடி 4 விரல் உங்களை பார்த்து திரும்பி இருக்கிறத நீங்க பாக்கணும்ல. இப்படி காமிக்கும் போது 4 விரல் உங்களை பார்த்து திரும்பி இருக்குது இல்ல. 2004 இருந்து 2014 வரைக்கும் 120 முறைக்கு மேல பேப்பர் கசிவுகள் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் சிபிஎஸ்இயோட 10th இருந்து 12th இருந்து IEEEயோட பேப்பர்ல இருந்து அத்தனை பேப்பர்கள், ஹரியானா போர்ட்ல இருந்து, ராஜஸ்தானுடைய யூனிவர்சிட்டி பேப்பர்ஸ்ல இருந்து, UPSCல உள்ள பேப்பர்ல இருந்து, UPPCSCல இருந்து பேப்பர்ல இருந்து, அதோட பிரிலிம்ஸ் பேப்பர், அத்தனை பேப்பர் இங்க வந்து நடந்திருக்குது. அப்பெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தவங்களை பார்த்து பாஜக கவர்மெண்ட் நீ பதவி விலகணும்னு சொல்லல, இருக்கிற தப்ப சரி பண்ணி இன்னைக்குமே என்னைக்கு அவங்க கசிஞ்சதோ இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறது மட்டுமல்லாமல் அடுத்த முறை தேர்வு முறையவே மாத்திரம்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல கொண்டு வந்துடுறேன், இனிமே உங்களுக்கு டைரக்டா ஐபால் கான்டாக்ட் இருக்கும், எந்த விதமான தவறுகளும் நடப்பதற்கு 99.99% வாய்ப்பு இல்ல, பிராக்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் கம்ப்யூட்டரை விட்டு வெளியில போகாது இல்ல. இப்ப நீங்க ஒரு இடத்துல பிரிண்ட் எடுக்கிறதுனாலதானே அங்க இருந்து வெளில போகுது. அப்ப கம்ப்யூட்டரை தாண்டி அது வெளியில போறதுக்குள்ள வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு சாதிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும்போது நான் பதவிதான் நான் விலகத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அதற்கு முன்னாடி எவ்வளவு நிறைய தப்புகள் செஞ்சிருக்கிறீங்க, அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டீங்கன்றது இருக்கு இல்லையா. அதுதான் இப்போ ஒரு தவறு நடக்குதுன்னா அதை சரி பண்றதுக்கு இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதை தான் நாம பார்க்கணும். அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கூட இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு இங்க சதி நடக்குது அப்படின்னா இதற்கு இன்னொரு காரணமும் நான் யோசிக்கிறது FCRA. நீங்க இப்ப ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, அந்த ஃபாரின் ரெகுலேட்டரி ஆக்ட் வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய NGOக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடிவாளமாக அது இருக்குது. அந்த கடிவாளம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அப்பையும் நீ வாங்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை, நீ ஒரே இடத்துல ரிசீவ் பண்ணி அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண. டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு SBI ஷெட்யூல்டு பேங்கா எடுத்துக்கோங்க, அந்த ஷெட்யூல்டு பேங்க் மூலமாக நீங்க ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஃபண்டையும் அந்தந்த NGOக்கு கொடுங்கன்னு. நீங்க நேர்மையானவனாக இருந்தால் எங்க இருந்து நீ
கொடுக்க சொன்னா எனக்கு என்னையா, நான் வந்து அக்கௌண்ட் ப்ராப்பரா வச்சிருக்கிறேன், அங்க இருந்து நான் வாங்குறேன், நான் செலவழிக்கிறேன். நீ எஜுகேஷன் சொல்லு, கல்ச்சர்னு சொல்லு. இங்க உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கட்டாய மதமாற்று சட்டம் தான் தடை. அதற்கு தான் இங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் மத பிரச்சாரங்கள் செய்வதோ, மதத்திற்கு ஊழியம் செய்வதற்காகவோ, மத மாற்றமோ இங்க நீங்க டைரக்டா பணமே எடுத்துட்டு வந்தாலும் இங்க யாரும் உங்களை கேட்கறது இல்ல. ஏன்னா நம்மளுடைய சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. ஆனால் நான் அதையும் நீ கேட்க கூடாது. இன்னைக்கு எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சர்வசிக்ஷா அபியான்ல நான் சேர மாட்டேன், பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ல சேர மாட்டேன், நான் என்ன காசு செலவு பண்றேன்னு நீ கேட்க கூடாது, ஆனா எனக்கு காசை மட்டும் குடு அப்படின்னு கேக்குதோ, அதே மாதிரி இன்னைக்கு அந்த என்ஜிஓக்கள் செலவு பண்றாங்க, வேலை செய்யறாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த எஃப்சிஆர்ஏல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல நீங்க அதற்கு ஒரு காரணம் சொல்லி பணம் வாங்கிட்டு அந்த பணத்துல 50% மேல உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸா எடுத்துக்கிறீங்க, நீங்க உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸா, அதுக்கு 20% மேல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எடுக்க கூடாதுன்னு இந்த எஃப்சிஆர்ஏ சொல்லுது. அப்போ நீங்க எந்த நோக்கத்துக்காக எடுத்துட்டு வரீங்களோ அதைக்கும் விட வேற விஷயத்துக்கு செலவு பண்றீங்க. இன்னைக்கு அந்த 20% மேல பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனுடைய ஒரு ரேஞ்சா கூட இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பொதுவெளியில நீங்க பார்க்கும்போது ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்ட ஒருத்தனை வந்து அடிக்கிறத காமிச்சுதான் நிறைய இது பண்ணிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய அடுத்த வருஷன் யாருமே பார்க்கல, நின்னுகிட்டு இருந்த போலீஸ் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் வந்து பார்த்துட்டு பேசாம இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அதே ரிபப்ளிக் டிவில அர்ணாப் கோஸ்வாமி அவர்கள் சொல்றாரு, இங்க இருக்கிற செலிபிரிட்டி வரைக்கும் ஒரு ட்வீட்டுக்கு இவ்வளவு காசு, 65,000 ரூபாய் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்வீட்டுக்கு காசு கொடுத்து இதை ரெடி பண்ணிருக்காங்கன்ட்டு அவர் கிளைம் பண்றாரு. அதற்கு நான் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ நமக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குன்னு நமக்கு புரியுது. ஏன்னா ஆதாரம் இருக்கிறத அவர் காமிக்கணும். ஏன்னா நீங்க பார்ப்பீங்க செலிபிரிட்டிஸ் எவ்வளவு பேர் அதுக்கு வந்து எஸ்பெஷலி நார்த் இந்தியன்ல இருக்கக்கூடிய ஹிந்தி பீப்புள் வந்து இப்ப ஷபானா ஆஸ்மில இருந்து சோனாக்ஷி சின்ஹால இருந்து அத்தனை பேரும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனால் இதுல வருத்தத்திற்குரிய உண்மை என்னன்னா, அங்க இருக்கிறதுல ஒருத்தன் கூட நீட் எழுதினவன் இல்ல, நீட்டால பாதிக்கப்பட்டவன் இல்ல. அதுதான் இங்க நமக்கு வந்து ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்குது. மேம், குறிப்பாக நீங்க சொன்னது போல இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு. நீங்க கூட சொன்னீங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்கன் அந்த எம்பசில சொன்னதா சொன்னீங்க. அதாவது முன்னாடியே தகவல் தெரிஞ்சிருச்சு வரும், இப்படி ஒரு போராட்டம் நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சு பேசியிருக்காங்க அப்படின்னா, அப்ப திட்டமிட்ட சதி. இதுலயே இன்னும் மத்திய அரசு ஒரு முக்கியமான எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்க காரணம் என்ன? எனக்கு அது புரியவே இல்லைங்க. நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால அது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், ஆபரேஷன் சிந்தூர் அந்த அங்க பெஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு கிட்டத்தட்ட we took 20+ days. அதற்கு பிறகுதான் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. ஆனால் அந்த ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளவு துல்லியமாக நடந்தது அப்படிங்கறத இன்னி வரைக்கும் நம்மளால வந்து பேச முடியும். எந்த பெண்களை மையமாக வச்சு அது நடந்ததோ அதே பெண் 2 கமாண்டர் ஆபீசரை போட்டு அவங்கள வச்சு அந்த ஆபரேஷன் சிந்தூரை முடிச்சு அவங்க டெய்லி நமக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. அதே போல ஒரு ஆக்ஷன் அங்க இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நமக்கு அது தெரியல அப்படிங்கறதுனால அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்ல முடியாது. 2வது, நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அங்க இருக்காங்கன்னு சொல்லப்படக்கூடியவர்கள் மாணவர்கள் அப்படின்ற போர்வையில இருக்கிறாங்க. அப்போ ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது, 100 குற்றவாளிகள் விடுபட்டா கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னோ, அவங்கள உள்ள தூக்கி போடணும்னோ, அவங்களோட எதிர்காலத்தை வந்து பாழாக்கணும்னோ ஒரு அரசு நினைக்கல. அப்ப அவங்கள கலைஞ்சு போக சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனால் நான் பேச மாட்டேன்ட்டு ராகுல் காந்தி வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 100 முறை இங்க இருந்து வந்து இவர் வெளியில போனாருன்னு சொல்றாங்க. நம்மளுடைய மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு 100 முறை போயிட்டாரு, அதிகமான முறை போயிட்டாரு. கடந்த 5 வருஷத்துல ராகுல் காந்தி அவர்கள் 242 முறை வெளிநாடு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அரசிட்ட சரியான தகவல் சொல்லாமல் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு துக்ளக்ல அதனுடைய ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்டுல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதற்கு தலைவர் தாங்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் சரி, இல்ல டெல்லியில இருக்கிறவங்களும் சரி, எந்த விதமான ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸா இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
குறிப்பா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அங்க போராடுறவங்க கூட எனக்கு ஃபேர் நீட் தான் வேணும்னு சொல்றாங்க. அதாவது நீட் கசிவு நடந்துருச்சு. அதுக்கான மாற்றம் கொடுங்க. சரியா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஏன் பேன் நீட்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க? என்ன காரணம்? நீட்டே தடை பண்ணணும். இது சரியான நேரம் அப்படின்னு சொல்லி திமுக இருந்தெல்லாம் கூட இது இது தகுந்த நேரம், இதை பயன்படுத்தியே கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல காரணம் என்ன? இவங்களும் கருத்து வேறுபாடா இருக்கே. என்ன தெரியுங்களா காரணம்? இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல உங்களுக்கு வந்து 32 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. 31 பிளஸ் ஒரு இஎஸ்ஐயோட 32 இருக்கு அப்படின்னா 34க்கும் மேல இருக்கக்கூடியது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். மொத்த தமிழ்நாட்டுல 76 இருக்கு. அதுல யூனிவர்சிட்டி தனியா, செல்ஃப் பைனான்சிங் தனியா, கவர்மெண்ட் தனியா அப்படிலாம் பிரிச்சிங்கன்னா 36 அரசை விட அதிகமாக பிரைவேட் வந்து இருக்கு. அதை உங்களுக்கு தெரியும், விரும்பியோ நீங்க விரும்பாட்டாலோ அது எல்லாமே வந்து அரசியல்வாதிகளால மேனேஜ் பண்ணப்பட்டது. நீங்க உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, அருண்ராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் போது சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் எல்லாம் யார் வச்சிருக்காங்கன்ட்டு. கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், அங்க இருக்கக்கூடிய நிதியமைச்சர் மரிய செல்வனுக்கு பின்னாடி எந்த யூனிவர்சிட்டி இருக்கு, எந்த காலேஜ் இருக்குன்னு. இங்க அங்கிங்க இனாதபடி எல்லா யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு பின்னாடியும் ஒரு அரசியல்வாதி இருக்காங்கன்றதுதான் இங்க உண்மை. அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்கவுமே 4% மெடிக்கல் அண்ட் மெடிக்கல் அலைடு கோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு இவ்வளவு பெரிய அரசியல் விவாதம் நடக்குது அப்படின்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அது ஃபேரா நடக்குதா இல்ல அரசியல்வாதிகளுடைய தூண்டுதல்னால அவர்களுக்கு கோடி கோடியா கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தினால இந்த ஒரு சூழல் வந்திருக்குதா அப்படிங்கறத நீங்க பாக்கணும். ஓகே மேம். இதற்கு பிறகாக என்ன மாதிரியான முடிவு பாஜக எடுக்கும்போது, குறிப்பா என்னுடைய கேள்வி, எடுக்கக்கூடிய முடிவுல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது முடிகிற பாடு கிடையாது. பார்த்தா இது முடிவு பெறும் நிலைக்கு போற மாதிரி தெரியல. கூப்பிட்டு பேச்சுவார்த்தையிலுமே அந்த முடிவு கேட்டப்பட மாட்டாங்க. ஏன்னா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கணும். மோடி கூட இப்ப சமீபத்தில் இன்னைக்கு கூட காலைல பேசுறாரு, நாங்க யார் தப்பு செஞ்சாலும் அவங்க நடவடிக்கை கடுமையாக பாயும் சொல்லியுமே அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்றதுல ஒற்றை குறிக்கோளா இருக்காங்க. இதுல பாஜகவின் முடிவு என்னவாக இருக்கும்? பாஜகவினுடைய தலைமை என்ன நடக்குதுங்கிறத கடைசி தொண்டரான என்னால சொல்ல முடியாது. ஆனால் நான் இவங்கெல்லாம் இதை செய்யாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நான்லாம் நினைச்சது என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷியா சொல்றேன், ஒரு கட்சியோடைய ஒரு நிர்வாகியா சொல்லாம சாதாரணமாக நான் நினைச்சது என்ன அப்படின்னா, பல மாநிலங்கள்ல வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, 5 மாநிலங்கள்ல முடிஞ்சிருக்குது. அப்ப அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்க வந்திருக்குது. அப்போ அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும். அமைச்சரவை விரிவாக்கும் போது நிறைய பேருக்கு ஷஃப்லிங் இருக்கும் அப்படின்றது பரவலாக பேசப்பட்ட விஷயம். உங்களுக்கு தெரியும், நம்ம விசிகாவினுடைய ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டே போட்டிருந்தாரு, கல்வி அமைச்சராக அம்மா நிர்மலா சீதாராமன் நம்ம வரப்போறாங்க, நீங்க மறந்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு ட்வீட்டே போட்டு அட்வான்ஸா விஷஸ் எல்லாம் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாங்க கூட நினைச்சோம், ஓகே அவர் வந்து பார்லிமெண்ட்ல இருக்காரு, நம்ம அங்க இல்ல, நமக்கு அங்க நடக்கிற நிகழ்வுகள் தெரியாது. அமைச்சரவை விரிவாக்கம் போது யூஸ்வலா நிறைய மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த அமைச்சர் வந்து ஒரு பொறுப்புல இருந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதுன்னு. ஆனால் நானா இப்ப கட்சி நிர்வாகியாக மட்டும் இல்லாமல் ஒரு பொது மனிதனாகவும் நான் யோசிக்கிறேன், இப்போ கண்டிப்பா தர்மேந்திர பிரதான் அவர்களை மாற்றக்கூடாது. கட்சி என்ன முடிவெடுத்தாலும் நாங்க கேட்போம். ஆனால் நீங்க என்னைக்கு 2010 உள்துறை அமைச்சரான ப சிதம்பரத்துக்கு கட்சி அதை தான் சொல்லுச்சு, பிஜேபி கட்சி அதை தான் சொல்லுச்சு, நீ இப்ப பதவி விலகுனா அவங்க ஜெயிச்சவங்கள ஆவாங்க. ஏன்னா அங்க நின்னு போராடக்கூடியவர்களுடைய போராட்டத்தின் ஆக்ரோஷத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. போலீஸ் வேன்ல அடிச்சு ஒடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு இதோடைய ஒரு ஜீப் மாதிரி ஒரு பிளாக் கலர் வெஹிக்கிள், அதோடைய பெட்ரோல் இதை திறந்துட்டு நெருப்ப கொளுத்தி போடுறதாக இருக்கட்டும், ஒரு டிப்பர் லாரி ஃபுல்லா கல்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறதாக இருக்கட்டும். அப்ப இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு தேச விரோத சக்திக்கு உள்ள நிற்கும் போது அந்த இடத்துல நீங்க வந்து மாத்தினீங்க அப்படின்னு சொன்னா அந்த சக்தி ஜெயிச்சதாக ஆயிடும். அதற்கு ஒரு காலம் இடம் கொடுக்க கூடாது. இந்த தேசம் யாராலையும் துண்டாடப்படுவதற்கு எந்த விதத்திலையும் காரணமாக இருந்திடக்கூடாது. அந்த சக்தி ஜெயிக்க கூடாது. ஓகே மேம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசும்.